நான் ஒரு அனாதை, எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை, என்னை யாருமே கண்டு கொள்வதில்லை, என்னை யாருமே மதிப்பதில்லை என்று கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. காரணம், கடவுள் தன்னுடைய தாயையே நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக தன்னை போல் தன்னுடைய சீடர்களையும் மற்றவர்களையும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இதோ ஒரு தாய் என்று நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்தார். அன்னை கன்னிமரியால் இறைவனின் தாய் மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருக்குமே தாய். 3 காரியங்களுக்கு இன்றைய நாளிலே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டிலே கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். மேலும் சிறப்பான முறையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் தேற்றலுமாக தன்னுடைய தாயையே நமக்கு தாயாக கொடுத்ததற்காக, அன்னை மரியாதை கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாதையுடைய பக்தி முயற்சியானது உலகெங்கும் பரவி வந்தன. இவ்வாறு பரவி வந்த காலகட்டத்திலே நெஸ்டோரியஸ் என்பவர் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து என்ற மனிதனுக்கு மட்டும்தான் தாய், அவர் கடவுளின் தாய் அல்ல, இறைவனின் தாய் அல்ல என்று தப்பறை கொள்கையை பரப்பி வந்தார். எனவே இந்த தப்பறை கொள்கைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எபேசு நகரிலே கிபி 431ஆம் ஆண்டு திருச்சட்டம் கூடியது. அந்த திருச்சட்டத்தின் நிறைவிலே அன்னை கன்னிமரியாள் இறைவனின் தாய் என்று மறை உண்மையை பிரகடனப்படுத்தியது. அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். அவர்கள் எழுப்பிய குரலானது விண்ணையை பிளக்கின்ற அளவுக்கு இருந்தன. எனவே அவர்கள் அறிவித்த இந்த மறை உண்மை உறுதி செய்வதாக அவருடைய மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருந்தன. பிரியமானவர்களே, நாம் ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலர் பேசும்போது ஒரு லாஜிக்கா பேசுப்பா, நீ பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். எனவே லாஜிக்காக சொல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாய், இயேசு கிறிஸ்து கடவுள். எனவே மரியாள் இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்று நாம் கூற வேண்டும். இன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெரிய விழாவை எடுக்கின்றோம். மரியனுடைய தனி சிறப்பே அவர் பெற்றிருந்த இந்த தாய்மையின் சிறப்புதான். நாம் மேகத்தை போடுகின்றோம், அது கொடுக்கும் மழைக்காக. மரத்தை வாழ்த்துகின்றோம், அது கொடுக்கும் கனிக்காக. பசுவை வாழ்த்துகின்றோம், அது கொடுக்கும் பாலுக்காக. அன்னை மரியாதை நாம் வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம் என்றால் அவர் ஈன்றெடுத்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அவரை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இயேசு கடவுள் என்றால் மரியா இறைவனின் தாய், கடவுளின் தாய் என்பது நமக்கு புலப்படுகிறது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட வேண்டுமம்மா என்று மகாகவி பாரதியார் பாடினாரே. ஒரு பெண்ணாக பிறப்பதற்கு கோடி கோடி புண்ணியம் செய்ய வேண்டும் என்றால் அன்னை மரியாள் ஒரு இறைவனின் தாயாக இருப்பதற்கு அவர் எத்தகைய புண்ணியத்தை அவர் செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் ஒரு பாக்கியவாதி, இறைவனின் தாயான ஒரு புண்ணியவதி. எனவேதான் ஆண்டவர் காலங்களுக்கு முன்பாகவே அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்து நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்திருக்கின்றார். எரேமியா எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது இறைவசனத்திலே, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று எரேமியாவுக்கு உரைக்கிறார் ஆண்டவர். ஒரு இறைவாக்கினரையே கடவுளுடைய அந்த வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இறைவாக்கினையை கருவில் உருவாக்கும் முன்பே தேர்ந்தெடுத்தார் என்றால் தனக்கு தாயாக இருக்கின்ற கன்னிமரியை, அன்னை
மனைவியை அவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் நினைவு பார்க்க வேண்டும். இறைவன் அவரை அமல உற்பவியாக உற்பவித்தார். எனவேதான் நாம் சில நேரங்களில் சொல்கின்றோம், வருமுன் காப்பதே சிறந்தது என்கின்றோம். ஆகவே கடவுள் அன்னை மரியாதை தேர்ந்தெடுத்து எத்தகைய பாவமும் இல்லாமல் அவரை பாவ சூழலில் இருந்து அவரை விடுவித்து அந்த பாவம் என்ற நிழலே அவரை அண்டாமல் அவரை பாதுகாத்தார் என்பதை நாம் உணர வேண்டும். அன்னை மரியாள் நம் அனைவருக்காகவும் பதிவு பேசுகிறார். எனவேதான் நாம் பல்வேறு விதமான பேராலயங்கள், திருத்தலங்களை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய பெயரிலே நாம் இருந்ததை பார்க்கின்றோம். நம்மிலே பல பேர் அன்னை மரியாளுடைய பெயரை வைத்திருக்கின்றோம். இது எதனை காட்டுகின்றது? அன்னை மரியாள் நம்மை அன்பு செய்வதையும் நாம் அன்னை மரியாளை அன்பு செய்வதும் தானே காட்டுகின்றது. எனவே அவர் நமக்கு தாயாக இருந்து தேற்றவாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னுடைய கரம் பிடித்து உன்னை வழி நடத்துகின்றேன் என்று ஆறுதலான வார்த்தையை சொல்லி நம்மை திடப்படுத்தி வருகின்றாரே. நாம் பல்வேறு நேரத்திலே நாம் நமக்கு தேவை என்றால் யாரிடம் செல்கின்றோம்? அப்பாவிடம் சென்றால் எனக்கு செலவுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்கின்றோம். நம்முடைய தாயிடம் சென்றுதானே கேட்கின்றோம். எனவே அந்த தாய் அன்பு உள்ளத்தை நாம் உணர்ந்திருக்கின்ற நாம் அன்னை மரியாதை போற்ற புகழ கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், அன்னை மரியாள் இறைவனின் தாய் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் தாயாக இருந்து நம்மை சேர்த்து பாதுகாத்து வருகின்றார். அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சி ஏதோ நாம் ஆரம்பித்ததல்ல, திருச்சபை மட்டும் ஆரம்பித்ததல்ல, மாறாக கடவுளே அன்னை மரியாளுடைய பக்தி முயற்சியை ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று கபிரியேல் வானதூதர் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தினாரே, அது எதனை குறிக்கிறது? கபிரியேல் வானதூதருடைய வார்த்தை நிறைந்த மரியே என்று வாழ்த்தியது கபிரியேல் வானதூதருடைய வார்த்தை மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வார்த்தை. ஆக கடவுளே அன்னை மரியாதை வாழ்த்துகிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அன்னை மரியாதை வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். அன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற போது, என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேள்வி கேட்டார். ஆக அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாய் என்பதை அன்றே முதலாக எலிசபெத் அம்மாள் பிரகடனப்படுத்தினார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே இத்தகைய பெருமை வாய்ந்த அன்னை மரியாளை நாம் நம்முடைய திருச்சபையின் தாயாகவும் நமது தாயாகவும் நாம் பெற்றிருப்பதற்கு நாம் பெருமை பெற வேண்டும். ஒரு பெண்மணியானவர் தாய்மை பேற்றை அடைகின்றார் என்றால் அவர் எத்தகைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அடைகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை விடவும் மேலாக ஒரு இறைவனையே, கடவுளையே தன்னுடைய வயிற்றில் சுமந்தாரே அன்னை மரியாள், அவர் எத்தகைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, ஆரவாரத்தை அவர் அடைந்திருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். இது அன்னை மரியாளுக்கு கிடைத்த ஒரு